எவ்வளோ பெரிய அநியாயம் தோழர்களை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நாம இஸ்ரேலுக்கு எதிராகவும் பேச மாட்டோம். ஹமாஸுக்கு ஆதரவாகவும் பேசுறதில்ல. காசாவுடைய மக்களுக்கு ஆதரவாகத்தான் பேச முடியும். ஏனென்றால் அங்கே இறந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அநியாயமான மக்கள், சின்ன குழந்தைங்க. யுஎன்ஆர்டபிள்யூ சொல்லுது, அவங்க தோலும் சதையுமாக பட்டினியா போயிட்டாங்க, அவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், எல்லாம் செய்யணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க அந்த அதிகாரி. உலகம் முழுவதும் சொல்வது பொய்யா? நான் கேட்குற, யூரோப் யூனியன்ல கொதிநிலை வருகிறது, அமெரிக்க மக்கள் கொதிநிலை வருகிறார்கள், ஆசியா கண்டத்திலே கொதிநிலை இருக்கிறது, அரபுகளிடத்திலே கொதிநிலை இருக்கிறது, மத்திய கிழக்கு முழுவதும் பதட்டத்திலே இருக்கிறது. அப்படி என்றால் யூதன் சொல்வது மட்டும்தான் உண்மையா என்ற கேள்வி உங்களுக்கு எழுந்துவிடும். ஆகவேதான் இஸ்ரேல் பொய் கூறியதா ஹமாஸ் என்ன சொல்லுது, ஒரு த பால்ஸ் ப்ரீடெக்ஸ்ட் டு வயலேட் த ட்ரூஸ், பலமுறை இஸ்ரேல் இப்படித்தான் அத்துமீறி இருக்கிறது என்று அவர்கள் குறிக்கிறார்கள். ஹமாஸ் அதுக்கு அவன் என்ன சொல்றான்னா, ஹமாஸ் அட்டாக் ரஃபா சிட்டி, ஐடிஎஃப்ல ஒருத்தனை கொண்டுட்டாங்க. அவங்க ஏன் அட்டாக் பண்ணாங்க? இவர்கள் அங்க அத்துமீறினார்கள், இவங்க வயலேட் பண்ணாங்க, இன்ஸ்டிகேட் பண்ணாங்க, ப்ரோவோக் பண்ணாங்க. இதெல்லாம் ஒரு திட்டம். அப்படி சொன்னா அவன் திருப்பி அடிப்பான். அதை காரணமா வைத்து இதை நாம் குலைக்க வேண்டும் என்பது இது ஒரு திட்டம். எனக்கு என்ன தெரியலன்னு சொன்னா, இந்த அக்ரிமெண்ட்டை போட்டு 28 அலைவாக இருக்கக்கூடிய அந்த கெப்டிவ்ஸ், இந்த ஹோஸ்டேஜ் ரிலீஸ் ஆன பிறகு நாம மீண்டும் மறுபடி பழைய குருடி கதவை திருடி என்கின்ற அடிப்படையிலே மீண்டும் அவர்கள் தாக்குதலுக்கு முன்னெடுப்புகளை மேற்கொள்வதற்கு அமெரிக்காவினோடு திட்டமாக இருக்கலாமோ, ஜாயிண்ட் அசைன்மெண்ட்டாக இருக்குமோ என்று என்ன தோணுகின்றது. ஏனென்று சொன்னால்